மேச லக்னத்துக்காரங்க எப்போ ஒரு சொத்து வாங்குவாங்க? எல்லா திசாபுத்திகளும் போகும் சார், சொத்து வாங்கணும் அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும்னா முதல்ல உங்களுடைய கிரகங்கள் உயிரா இருக்கா பொருளா இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த உயிராக இருக்கும் பொழுது என்ன ஆகுனா நீங்கள் சொத்தை வித்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சொத்து வாங்கினா எண்ணங்கள் இருக்கானா வித்துக்கிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு வண்டி கூட அமையாத எத்தனையோ மேஷ ராசி லக்னங்கள் இது வரைக்கும் இருக்கு. அப்போ நம்ம முதல்ல எடுத்த உடனே ஜோதிடர்களும் சரி, ஜோதிட ஆர்வலர்களும் சரி, நேர்களும் சரி, நான் எப்போ வாங்குவேன், எனக்கு இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாலாம் அதிபதி உங்களுக்கு பொருளாதார காரகமாக வேலை செய்தால் நீங்க கண்டிப்பாக சொத்து வாங்குவீங்க. அதுக்கு பதிலாக உயிர்காரங்களை கை வைக்கும். நீங்க சொத்தை வித்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சனி, வாங்கினாலும் செவ்வாய் சுக்கிரன் சனி. இப்போ உங்களுக்கு ஒரு அடுத்த டவுட், நான் விற்பனா வாங்குவேனா? என்கிட்ட இல்ல, எப்படி வாங்குவேன்? சரி வாங்கிட்டேன், எப்ப நான் விற்பேன்? விற்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எப்ப நான் விற்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். செவ்வாய் கொடுத்துட்டாருன்னா செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன். சுக்கிரன் என்கின்ற திசையில நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், அது சுக்கிரனுடைய சாரத்திலேயோ வீட்லயோ அல்லது சுக்கிர திசையே நடந்தாலும் கண்டிப்பா பொருளாதாரம். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். நான் சரவணன் சோமசுந்தரம், பேலன்ஸ் சீரியன் ஆசிரியர். ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம மேச ராசி மேச லக்னம் எல்லாமே லக்னத்துக்கு தான் பலன் சொல்ல போகிறோம். இருந்தாலுமே இந்த ராசிக்காரங்களும் கொஞ்சம் கேட்டுக்கங்கிறதுக்காக இந்த விஷயம் கேட்பாங்க, அதனால சொல்கிறோம். மேச லக்னத்துக்காரங்க எப்போ ஒரு சொத்து வாங்குவாங்க? எல்லா திசாபுத்திகளும் போகும் சார், சொத்து வாங்கணும் அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும்னா முதல்ல உங்களுடைய கிரகங்கள் உயிராக இருக்கா பொருளாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த உயிராக இருக்கும் பொழுது என்ன ஆகுனா நீங்கள் சொத்தை வித்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு சொத்து வாங்கினா எண்ணங்கள் இருக்கானா வித்துக்கிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு வண்டி கூட அமையாத எத்தனையோ மேஷ ராசி லக்னங்கள் இது வரைக்கும் இருக்குது. அப்போது நம்ம முதல்ல எடுத்த உடனே ஜோதிடர்களும் சரி, ஜோதிட ஆர்வலர்களும் சரி, நேர்களும் சரி, நான் எப்போ வாங்குவேன், எனக்கு இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற ரூல் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலகட்டம் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியும். முதல்ல 9 கிரகங்களுமே சொத்துக்களை வாங்கவும் செய்யாது, விற்கவும் கூடாது. ஒரு 3 கிரகத்துக்கு தான் வாங்கக்கூடிய பவர் இருக்குது. அதே போல் விற்கிறதுக்கும் 3 கிரகத்துக்கு மட்டும் தான் விற்கக்கூடிய பவர் இருக்குது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, வாங்க தான் முடியல, விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, பல வருஷம் ட்ரை பண்ணி நடக்காத எத்தனையோ ஜாதகங்கள் உண்டு. ஒரு சொத்தை விற்றா என் பிரச்சனை தீர்ந்துரும்பாங்க, சொத்து விற்கவே முடியாமல் இருக்கும். ஒன்று லிட்டிகேஷன் ப்ராப்ளத்தில் இருக்கும், இல்லைனா பெரிய அமௌண்ட் இருக்கக்கூடிய சொத்தாக இருக்கும், வாங்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போது நான் ஒரு சொத்து வாங்கணும் அல்லது விற்கணும் அப்படின்னா அது என்ன கான்செப்ட், அதுதான் நான் இங்கே பேச போகிறேன். இந்த இது பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு மட்டும்தான். லக்னம் தான் பலனை சொல்லும். அதை முடிவு பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாருங்க, 4ஆம் பாவம் என்பது உங்கள் சொத்துக்களை பற்றி பேசக்கூடிய பாவம். சொத்து அப்படின்னா அதுதான். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் அப்படின்னு ஒரு கான்செப்டும் இருக்கு. 4ஆம் இடம் என்பது தாய் ஸ்தானம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. 4ஆம் இடம் என்பது ஆடும் அசையா சொத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4ஆம் இடம் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன், நான் நல்லா கூலா இருக்கேன், ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா அது 4ஆம் பாவம். அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கு. 4ஆம் பாவம் என்பது படிப்பை சொல்லக்கூடிய ஒரு இடம். 4ஆம் இடம் என்பது உங்க உடல்நிலையையும் மனநிலையும் பேசக்கூடிய ஒரு இடம். அப்போ இதுல உயிர்காரகம் வேலை செய்யும் பொழுது புதன் என்கின்ற படிப்புக்காரகன் நல்லா இருப்பார், படிப்பு நல்லா இருக்கும், உடல்நிலை நல்லா இருக்கும். அதே போல உங்களுடைய கம்ஃபர்டபுளான ஜோன், நான் எங்க போனாலும் நான் கீழே படுத்தா கூட தூங்கிடுவேன்னா 4ஆம் பாவம் உயிர்காரகமா வேலை செஞ்சு அது உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கும், நல்லபடியாக தூக்கத்தை கொடுக்கும். அதே போல 4ஆம் இடம் ஸ்தாய் ஸ்தானம் நல்லா இருக்கும், அம்மாவை நல்லா இருக்காங்க, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த 4ஆம் பாவம் பொருளாதார காரகமா வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொத்து வாங்குவீங்க, ரெண்டாவது உங்களுடைய கம்ஃபர்டபுளான ஜோன் கட் ஆயிடும். சார் எப்போ பார்த்தாலும் பிஸி சார், நிறைய சம்பாதிக்கிறேன், நிம்மதியாக சாப்பிட கூட முடியல, டைம் இல்லை சார், கால் மேலே கால் வருது சார், எங்கே போனாலும் 4 பேர் சுற்றிக்கிறாங்க, நான் எப்படி தான் சார் நிம்மதியாக இருக்குது, என் குடும்பத்துக்கு டைம் ஒதுக்க முடியல சார், அம்மாவுடைய உடம்பு சரியில்லை சார், என் பையனோட படிப்பு சரியில்லை சார், என்னால் படிக்கணும், நான் மேல் படிக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் மேலே படிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்கள், அந்த உயிர்காரகம் எல்லாம் அமைந்து பொருளாதார காரகம் நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா நீங்கள் பிஸி ஷெட்யூல்ட் ஆகிட்டீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் பாவம் 4, இதுதான் பேலன்ஸ் தேரி. அப்போ அந்த 4ஆம் அதிபதி உங்களுக்கு பொருளாதார காரகமாக வேலை செய்தால் நீங்கள் கண்டிப்பாக சொத்து வாங்குவீங்க. அதுக்கு பதிலாக உயிர்காரங்களை கை வைக்கும். அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ சார் சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் நடக்கும். உங்களால் நிம்மதியாக கூட சாப்பிட முடியாது. அதுதான் இதில் கூட மிக முக்கியமான மேட்ரு. சரி, இப்போ நம்ம மெயின் காரகமான பொருளாதார காரகம் எப்போ சொத்து வாங்குவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் பாவம் வேலை செய்யும்போது எப்படி தொழிலை பற்றி பேசுகிறோம், 4ஆம் பாவம் வேலை செய்யும்போது நம்ம சொத்துக்களை பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்கவே முடியும். ஒன்றும் வாங்குவீங்க, இல்லைன்னா விற்றுருவீங்க. ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது நான் வித்தனா வாங்கினா, நான் விற்பனா வாங்குவேனா அப்படின்னு 2 கான்செப்ட் உங்களுக்குள்ள வரும் இல்லையா, பார்த்தோன்னே சொல்ல முடியும். எப்படின்னா, இந்த 4ஆம் பாவம் உயிர்காரகமாக வேலை செஞ்சால் சொத்துக்களை விற்றுக்கிட்டு இருப்பீங்க.
4ஆம் பாவம் பொருளாதார காரகமாக வேலை செஞ்சு திசை நடத்தினால் வாங்கிட்டு இருப்பீங்க. அவ்வளோதான் மேட்ரு. சரியா சார்? இது சரி சார், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு வந்து நான் எப்போ வாங்குவேன் அது கரெக்டாக சொல்லுங்கள். மேச ராசி மேச லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் தான். அப்போ எனக்கு சந்திர திசை வரவே போகிறதில்ல, வந்துட்டு போயிடுச்சு, நான் வாங்கவும் இல்லை. அப்போ எனக்கு சின்ன வயசுலேயே சந்திர திசை போயிடுச்சு, நான் இனிமேல் வாங்கவே மாட்டேனா? அப்படி கிடையாது. இதுக்கு தான் சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துக்குமே வெற்றி ஸ்தானம்னு ஒன்று இருக்குது. ஒரு பாவத்தினுடைய வெற்றி இன்னொரு பாவத்தில் இருக்கும். அப்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம். ஒவ்வொரு பாவத்துக்குமே 10ஆம் பாவம் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கும். 10ஆம் பாவத்தில் தான் உங்களுடைய அபிஜித் இருக்குது, உங்களுடைய வைநாசிக புள்ளி இருக்குது. அப்போது அந்த 10ஆம் பாவத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தணும், இல்லைனா 10ஆம் அதிபதியோட சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தணும், அல்லது 10ஆம் பாவாதிபதியை திசை நடத்தணும். 10ஆம் பாவத்தில் லக்ன பாவத்துக்கு இல்லை, அந்த 4ஆம் இடத்துக்குரிய 10ஆம் பாவம். அப்போ பாருங்கள், மேஷத்துடைய 4ஆம் பாவம் யார்? கடகம். அதனுடைய 10 யார்? லக்ன பாவமான செவ்வாயே வருவார். அப்போது உங்களுடைய செவ்வாய் சாரத்தில் நின்னோ செவ்வாய் வீட்டில் நின்னோ ஒரு கிரகம் திசை நடத்தும் போது சொத்து வாங்குவீங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லிட முடியும். அப்போ உடனே கேட்பீங்க, சார் செவ்வாய் திசை எனக்கு வரப்போகிறது இல்லை, செவ்வாய் சாரத்தில் ஒரு கிரகம் இல்லை, நான் சொத்தே வாங்க மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பேலன்ஸ் சீரியில் ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் எப்போவுமே ட்ரிபிள் செட் கான்செப்ட்னு ஒன்று சொல்லுவோம். ஒரு கிரகம் செய்யாததை இன்னொரு கிரகம் செய்யும். அப்போ எந்த கிரகம் செய்யும்? அதான் ட்ரிபிள் செட். செவ்வாய் சுக்கிரன் சனி இது ஓரணி கிரகங்கள். குரு கேது சந்திரன் இதெல்லாம் ஓரணி கிரகங்கள். அதே போல சூரியன் ராகு புதன் இதெல்லாமே ஓரணி கிரகங்கள். அப்போ இந்த 4ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் செவ்வாய் வீடு. அப்ப செவ்வாயோ சுக்கிரனோ சனியோ இந்த 3 திசையில ஒன்று கண்டிப்பா உங்க லைஃப்ல கடப்பீங்க. இல்லைன்னா இந்த 3 திசையினுடைய அதிபதிகளுடைய வீட்டில் நின்று ஒரு கிரகம் கண்டிப்பா திசை நடத்தும், இல்லைனா இதனுடைய சாரத்தில் நின்னாவது திசை நடத்தும். அதனாலதான் சொத்துக்கள் வாங்குவீங்க, இல்லைன்னா விற்பீங்க. இப்போ சில பேருக்கு டவுட் வரும், செவ்வாய் சாரம் சனி சாரம் சுக்கிர சாரம் 3லையுமே இருக்குது சார், இந்த 3ல் எது வாங்குவேன், நான் எதில் சொத்து வாங்குவேன், எதில் சொத்து விற்பேன்? விற்கணும்னாலும் இவங்க 3 பேர் தான், வாங்கணும்னாலும் இவங்க 3 பேர் தான். அப்போ நீங்கள் சொத்து விற்றீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சனி, வாங்கினாலும் செவ்வாய் சுக்கிரன் சனி. இப்போ உங்களுக்கு ஒரு அடுத்த டவுட்டு, நான் விற்பனா வாங்குவேனா? என்கிட்ட இல்லை, எப்படி வாங்குவேன்? சரி வாங்கிட்டேன், எப்போ நான் விற்பேன்? விற்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எப்போ நான் விற்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த 10ஆம் பாவாதிபதி ஃபர்ஸ்ட் செவ்வாய்ங்கிற கிரகம் அந்த ராசிக்கும் லக்னத்துக்கு எப்படி இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்ங்கிற கிரகம் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துங்க, மேஷ லக்னத்துக்கு கடகத்துக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் எப்பவுமே உயிர்காரகமாக தான் வேலை செய்யும். 100% உயிர்காரகமாக தான் வேலை செய்யும். சில நேரங்களில் பொருளாதாரமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ரூல்ஸ் இருக்குது, அதனுடைய அடிப்படையில் செய்யலாம். இப்போ அந்த செவ்வாய் வந்து நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன இந்த இரட்டைப்பட ராசிகள் வக்ரம் நீசம் ராகு கேது சாரம் இந்த மாதிரி ஏதாவது இருந்து கன்வர்ஷனில் அது பொருள்காரகமாக மாறிடுச்சுன்னா, செவ்வாய் திசையில் செவ்வாய் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பை தரும். கண்டிப்பாக சொத்து வாங்கிடுவீங்க, ஒரு வண்டி வாங்குவீங்க, ஒரு சொத்து வாங்குவீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, உங்களுடைய பொருளாதாரம் அபரிமிதமாக போயிட்டுருக்கும். அதனுடைய அளவீடுகளை சொல்வதான உச்சம் நீசம் பகை இந்த மாதிரி கிரக அமைப்புகள், அப்புறம் புஷ்கர நவாம்சம், அதுக்கப்புறம் பரல்கள், இதோட அடிப்படையில் அதோடைய அளவீடுகள் என்னன்னு சொல்லிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வாங்குவீன்னு கன்ஃபார்ம் ஆகிடும். அப்போ செவ்வாய் கொடுத்துட்டாரு, இப்போ செவ்வாய் கொடுத்துட்டாரு சார், செவ்வாய் சாரம் முடிஞ்சு போச்சு, செவ்வாய் திசையும் முடிஞ்சு போச்சு, வேறு எதுலேயும் என்னால் வாங்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக சொல்ல இந்த 3 கிரகம் இருக்கு இல்லையா, அந்த 3ல் 2 கொடுக்கும் 1 கெடுக்கும், இல்லை 2 கெடுக்கும் 1 கொடுக்கும். அப்போ செவ்வாய் கொடுத்துட்டாருன்னா செவ்வாய் ராகு குரு சனி, சனியும் கொடுப்பார். என்ன சார் கொடுப்பாரா? கன்ஃபார்மாக கொடுப்பார். செவ்வாய் கொடுத்தார், உங்கள் ஜாதகத்துக்கு செவ்வாய் திசை பொருளாதாரத்தை கொடுத்தார். மேஷ லக்னத்துக்கார செவ்வாய் திசையில் ஒரு சொத்து வாங்குறான்னா, சனி திசையோ சனி சாரத்தில் நின்னோ ஒரு கிரகம் திசை நடத்தும் போது மீண்டும் வாங்குவான். ஏன்னா அது வந்து அபிஜித், செவ்வாயினுடைய அபிஜித் 22வது நட்சத்திரமாக வரும். ஜென்ம அணுஜென்ம திரிஜென்மத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா செவ்வாய்க்கு 22வது நட்சத்திரமாக சனி வருவார். அப்போ பாருங்கள், செவ்வாயுடைய 10ஆம் பாவம் யாருன்னு பாருங்கள், சனி வீடாக வரும். புரியுதுங்களா? அதாவது மேஷ லக்னம், அதுக்கு 4ஆம் பாவம் வந்து கடகம், அதனுடைய 10ஆம் பாவம் மேஷமே வருவார். அந்த செவ்வாய் உங்களுக்கு நன்மையை செய்தால் அதுக்கு சனியும் நன்மை தான் செய்வார். புரியுதுங்களா? இதுக்கு அப்புறம் அப்போ எப்போ சார் விற்பேன்னு கேட்குறீங்க இல்லையா, நல்லா கேட்டுக்குங்க. செவ்வாய் கொடுத்துட்டாருன்னா செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன், சுக்கிரன் என்கின்ற திசையில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும், அது சுக்கிரனுடைய சாரத்திலேயோ வீட்லேயோ அல்லது சுக்கிர திசையே நடந்தாலும் கண்டிப்பாக பொருளாதாரம் லாஸ் ஆகிடும். செவ்வாய் கொடுத்துட்டாருன்னா சுக்கிரன் கெடுத்துருவார். ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாயில் வாங்கிட்டு அடுத்து சுக்கிரன் சாரத்தில் நின்று எனக்கு ஒரு கிரகம் திசை நடத்த போறாருன்னா, நீங்கள் எதுக்கு விற்கிறீங்க, ஏன் விற்கிறீங்களா, திசா புத்தி முடிவு பண்ணும். என் படிப்புக்காக விற்றேன், நான் வந்து ஒரு மருத்துவத்துக்காக நான் விற்றேன், ஒரு கடனுக்காக விற்றேங்கிறத 2வது கான்செப்ட். ஆனால் நீங்கள் விற்பீங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா அது வந்து வைநாசிக புள்ளியாக வேலை செய்யும். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, செவ்வாய் கொடுத்துட்டாரு, அதனுடைய 10ஆம் பாவம் சனி அவரும் கொடுப்பாரு. அதுக்கு 10ஆம் பாவம் எடுத்து பாருங்க, துலா வீடாக வரும். அது உயிர் வீடாக மட்டும்தான் வேலை செய்யும்.
2 பொருள் வீடாக வேலை செஞ்சால் 1 உயிர் வீடாக வேலை செய்யும். அப்போ 2 கிரகங்கள் கொடுத்தால் ஒரு கிரகம் உங்களுக்கு எடுத்தே தீரும். அப்போ சுக்கிரனில் உங்கள் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக 2 சொத்து வச்சிருங்க சார், ஒரு சொத்தை விற்றீங்கன்னா காரணம் என்னவாக இருக்கலாம், கண்டிப்பாக விற்றுருவீங்க. அதனால தான் சொல்லுவோம், சுக்கிர திசையில் யாராவது வந்தாங்கன்னா மேஷ லக்னத்துக்காரங்க சுக்கிரனில் ஏதாவது சொத்து விற்றீங்களான்னு கேட்டால் ஆமான்றோம். ஏன்னா 10க்கு 10ஆம் இடமான அந்த சுக்கிரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். தொழிலுக்காக நான் லாஸ் ஆகி என் சொத்தை விற்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சுக்கிர திசை. சுக்கிரன் சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தும் போது இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்துக்காரன் கண்டிப்பாக பண்ணுவான். சொத்து கை விட்டு போயிடும். நல்லா பார்த்துங்க. இல்லைனா உங்கள் சொத்து யார் பேரில் தெரியுமா எழுதிங்க, அம்மா பேரில், அப்பா பேரில், இல்லை குழந்தைங்க பேரில் எழுதி வச்சிருக்கோம். ஒரு 60 வயசு 65 வயசில் ஒருத்தர் வராரு, சொத்துக்களை பிரித்து எழுதிட்டு போயிடும். அவர்கிட்ட இருந்து சொத்து கை மாறுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதை வித்தாரா சுபமாக கொடுத்தாருங்கிற திசாபதிகள் முடிவு பண்ணும். சரிங்களா? அப்போ நீங்க ஒரு விஷயத்தை கவனமா பாத்துக்கங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு 10ஆம் பாவத்துல கர்மஸ்தானம், ஒவ்வொரு பாவத்துக்கு கர்மம்னா என்ன சொல்லியிருக்கோம், நீங்க செய்யக்கூடிய வேலை லாப நஷ்டங்களை சொல்லக்கூடிய இடம். அப்ப 4ஆம் பாவத்தினுடைய கர்மம் 10ஆம் பாவத்தில் இருக்கு. செவ்வாய் கொடுத்தால் சனியும் கொடுப்பார், சுக்கிரன் கெடுத்துருவார். தப்பி தவிர ரூல் படி செவ்வாய் உங்களுக்கு உயிர்காரகமா வேலை செஞ்சிருச்சுன்னா செவ்வாய் திசையிலும் வாங்க முடியாது, செவ்வாய் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் வாங்க முடியாது. அதன் பிறகு வரக்கூடிய சனியோ சனி சாரத்தில் நின்னோ ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் வாங்க முடியாது. இந்த சுக்கிரன் தான் நன்மை செய்வார். ஏன்னா இந்த பிளானட் என்ன பண்ணுதோ அது நேர் ஆப்போசிட்ல தான் இன்னொரு பிளானட் பண்ணும். ஒரு பிளானட் கொடுக்குதுன்னா அதுக்கு 10ஆம் பாவங்கிறது அபிஜித்தாகவும் வேலை செய்யும், வைநாசிகமாகவும் வேலை செய்யும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா இந்த மேஷ வீடு செவ்வாய் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் நேர் எதிர்பாவம் தான் சுக்கிரனுடைய வீடாக இருக்கும். அது ப்ளஸ்னா இது மைனஸ். அதனால தான் சொன்னோம், செவ்வாய் கொடுத்தா சனி கொடுப்பாரு, சனிக்கு சுக்கிரன் கொடுக்க மாட்டார் நம்ம சொல்லியிருக்கோம். நேர் செவ்வாய் வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் பாவம். இது ஜோதிடர்களுக்கு புரியும். நேர் ஆப்போசிட் பாவம் சுக்கிரனுடைய வீடு, செவ்வாய் கொடுத்துட்டாரு, அப்போ சுக்கிரன் அழிச்சிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு எதிர்முனை நெகட்டிவா வேலை செய்யும். பாசிட்டிவ்னா இங்க நெகட்டிவ், இங்க நெகட்டிவ்னா இங்க பாசிட்டிவ், இப்படி அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்துக்காரங்க எப்பவுமே செவ்வாய் திசை சுக்கிர திசை சனி திசை தான் ஒரு இடத்த வாங்குவாங்க, விற்பாங்க. செவ்வாய் திசை வரல, சுக்கிர திசை வரல, சனி திசை வரலன்னா அந்த சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தணும், இல்லைன்னா அந்த வீட்டில் நின்று ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்தணும். செக் பண்ணி பாருங்க, மிஸ்ஸே ஆகாது. ஏன்னால் அவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடிய அமைப்பு இதுதான். இந்த ட்ரிபிள் செட் கான்செப்ட் தான். அதுவும் பேலன்ஸ் சரி அப்படிங்கிற முறையில் அந்த உயிர் பொருளை பிரித்து சொல்லும்போது தான் நடக்கும். உயிர்காரங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது பொருளாதாரக்காரங்க அடிபடும். செவ்வாய் திசையில் உங்களோட உயிர்காரகம், உங்களுடைய கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, ஒரு சொத்தை வித்துட்டு இருப்பீங்க. செக் பண்ணி பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சுக்கிர திசையில கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, சொத்தை வித்துருவாங்க. இப்படி இந்த 3ல எதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. ஈஸியாக நீங்களே கணிச்சிடலாம். ஜோதிடர்கள் வரும்போதே நீங்களே எடுத்து ஆமா எனக்கு இருந்தது இனிமேல் வாங்குவேனா அந்த டவுட்டோட தான் வருவீங்க. அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் ஜாதகத்தை எடுப்பீங்களே தவிர நான் லாஸ் ஆகிட்டேனால யாரும் வரமாட்டீங்க. ஒரு முடிவு பண்ணிக்கங்க, கிரகங்கள் ஒன்று கொடுத்தா ஒன்று கெடுக்கும். இதுதான் பேலன்ஸ் சரி. மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.